ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் எஜுகேஷன் டெக்னாலஜி தான் பார்க்க போகிறோம் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்காக நான் அது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஷின் பேங்க் தான் எடுத்திருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்ததுனால தான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன். ஃப்ரம் தி இயர் ஆஃப் ஆகஸ்ட் 2008 டில் நான் லாஸ்ட் செம் வரைக்கும் இருந்த எல்லா கொஷின்ஸுமே தான் கமெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கொஷினும் மிஸ் அவுட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு 15 மார்க்ஸ் அண்ட் தென் 5 மார்க்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, வாட் இஸ் கரிக்குலம், எக்ஸ்பிளைன் த மேஜர் ஃபேக்டர் இன்ஃப்ளூயன்சிங் கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஓவரால் இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இன் கரிக்குலம் டெவலப்மெண்ட் 3 டைம்ஸ் வந்திருக்கு. 5 மார்க்கில் ஒரு வாட்டி வந்திருக்கு. குவாலிட்டிஸ் ஆஃப் குட் எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கிளினிக்கல் டீச்சிங் ரிலேட்டட் தான். கிளினிக்கல் டீச்சிங் பர்பஸஸ் அண்ட் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் நர்சிங் கேர் பிளான் அண்ட் பெட்சைட் கிளினிக் கேட்டிருக்காங்க. பெட்சைட் கிளினிக் மட்டுமே 2 டைம்ஸ் வந்திருக்கு. சேம் கொஷின். நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வந்திருக்கு பெட்சைட் கிளினிக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் டவுன் கிளினிக்கல் டீச்சிங் மெத்தட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் ப்ரீஃப்லி அபவுட் எனி ஒன் மெத்தட் இன் டீட்டெயில். இதே கொஷின் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் டவுன் கிளினிக்கல் டீச்சிங் மெத்தட்ஸ் கொடுத்து அண்ட் எக்ஸ்பிளைன் அபவுட் லெக்சர் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நர்சிங் ரவுண்ட்ஸ் ஒரு வாட்டி 5 மார்க்கில் வந்திருக்கு. அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஃபைன் கிளாஸ் ரூம் டீச்சிங், என்யூமரேட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் கிளாஸ் ரூம், டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் எனி ஒன் மெத்தட் ஆஃப் டீச்சிங் கேட்டிருக்காங்க. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா, கிளினிக்கல் டீச்சிங் மெத்தட்ஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் 4 டைம்ஸ் ஓவரால் வந்திருக்கு. அதில் எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னா, டிஃபைன் எவாலுவேஷன், க்ரைட்டீரியா ஃபார் செலெக்ஷன் ஆஃப் எவாலுவேஷன் மெத்தட்ஸ் ஒரு வாட்டி 5 மார்க்கில் வந்திருக்கு. 15 மார்க்லேயும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் மெத்தட்ஸ் யூஸ் டு எவாலுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 15 மார்க்கில் ஒரு வாட்டி டீட்டெயில் அபவுட் டெக்னிக்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா, டிஃபைன் ஏவி8. இது எல்லாமே ஏவி8 ரிலேட்டட், அதாவது ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். லிஸ்ட் ஏவி8 பேஸ்ட் ஆன் கிளாசிஃபிகேஷன் வித் எக்ஸாம்பிள். எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ் இன் டீட்டெயில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், யூசேஜ் அண்ட் ஸ்டோரேஜ். ஓவரால் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு 3 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாசிஃபிகேஷன் வித் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ப்ரொஜெக்டட் எய்ட்ஸ் அண்ட் கிராஃபிக் எய்ட்ஸ், ரோல் ஆஃப் ஏவி8 இன் டீச்சிங் கேட்டிருக்காங்க. அண்ட் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டட் எய்ட்ஸ் மட்டுமே 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் இன்வால்வ் இன் யூஸிங் ஏவி8, இந்த கொஷின் 2 டைம்ஸ் வந்திருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஏவி8, இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனி 2 ஏவி8s இன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்து 15 மார்க்கில் பார்த்தீங்கன்னா, டிஃபைன் ஏவி8s பர்பஸ், types with suitable example, discuss in detail the various AV8s in nursing education. Next பார்த்தீங்கன்னா, classification of AV8s ஆல்ரெடி அது மென்ஷன் ஆகிருக்கும். அகெயின் இந்த மாதிரி வந்திருக்கு. பர்பஸ் ஆஃப் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன் மீடியா ஒரு வாட்டி. அண்ட் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா, ரோல் ஆஃப் AV8s in nursing education 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் எஜுகேஷன் அண்ட் டிஸ்கஸ் த எய்ம்ஸ் ஆஃப் நர்சிங் எஜுகேஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ஃபிலாசபி அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் ஃபிலாசபி ஆஃப் நர்சிங் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் ப்ராக்மேட்டிசம் பற்றி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஏபிசின்னு கேட்டிருக்காங்க. இதே பேட்டர்னில் இன்னொரு வாட்டியும் வந்திருக்கு, 2 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் ப்ராக்மேட்டிசம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் 2 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு குவாலிட்டிஸ் ஆஃப் குட் எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்திருக்கு 15 மார்க்கில். அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் 4 டைம்ஸ் வந்திருக்கு. எஜுகேஷனல் ஆப்ஜெக்டிவ்ஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கு. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஃபிலாசபி அண்ட் எஜுகேஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு லெசன் பிளான் தான். லெசன் பிளானில் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்திருக்கு 15 மார்க்லேயே, சேம் ஏபிசின் ஆப்ஷன்லேயே. ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, டிஃபைன் லெசன் பிளான், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் லெசன் பிளான், ப்ரிப்பேர் அ லெசன் பிளான் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் யூரினரி கத்தீட்டரைசேஷன் ஒரு வாட்டி வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் வாஷிங் வந்திருக்கு. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா, பெட் மேக்கிங் வந்திருக்கு. அண்ட் லெசன் பிளான் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்லேயே 5 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 15 மார்க்கில் பார்த்தீங்கன்னா, டிஃபைன் லெசன் பிளான் ஏதாச்சும் ஒன்று ஏபிசின்னு ஆப்ஷனில் தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி எல்லா கொஷின்ஸுமே. ஸோ அதனால் நான் ரிப்பீட்டடாக இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணியிருக்கேன். ப்ரீ ரெக்வசைட்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் லெசன் பிளான் ஒரு வாட்டி வந்திருக்கு. ரோல் ஆஃப் டீச்சர் இன் மேக்கிங் அ குட் லெசன் பிளான் அண்ட் ப்ரிப்பேர் மாடல் லெசன் பிளான் ஒரு இன் அ செலக்டட் டாபிக்னு ஒரு வாட்டி வந்திருக்கு. எசென்ஷியல் எலமெண்ட்ஸ் ஆஃப் அ குட் லெசன் பிளான் 5 மார்க்கில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த மெத்தட்ஸ்
அண்ட் மீடியா ஃபார் கம்யூனிகேட்டிங் ஹெல்த் மெசேஜஸ் 15 மார்க்கில் ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிங் ஹெல்த் மெசேஜஸ் 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் கவுன்சிலிங் பர்பஸ், இட்ஸ் பர்பஸ், டைப்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்திருக்கு. அண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் 5 மார்க்ஸ்லேயே 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் 15 மார்க்லேயே 3 டைம்ஸ் வந்திருக்கு. 5 மார்க்கில் ஒரு வாட்டி வந்திருக்கு. ரோல் ஆஃப் டீச்சர் இன் கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், பேசிக் பிரின்சிபல்ஸ் இன்வால்வ்ட் இன் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் அப்ரோச்சஸ் வந்திருக்கு. இது எல்லாமே 5 மார்க்ஸ்லேயே ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பர்பஸஸ் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் 15 மார்க்கில் ஒரு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் மென் பை கவுன்சிலிங், ரோல் ஆஃப் கவுன்சிலர், ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஆர்கனைசேஷன் ஆஃப் கவுன்சிலிங் சர்வீஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஒரு வாட்டி, கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒரு வாட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிசிப்ளினரி ப்ராப்ளம்ஸ் இன் கிரைசிஸ் ஒரு வாட்டி, இஷ்யூஸ் ஃபார் கவுன்சிலிங் இன் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு, டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஃபார் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களோட 5 மார்க் 15 மார்க் எல்லாமே கவர் பண்ணி 2 மார்க்ஸும் மோஸ்ட்லி கவர் ஆகிடும் நீங்கள் இதில் இருக்க எல்லாமே படித்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹவு கம்யூனிகேஷன், இட்ஸ் பர்பஸஸ், டைப்ஸ், ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் நர்சிங் ப்ரொஃபஷன் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் கம்யூனிகேஷன், describe its elements, principles, theories and explain the methods of communication கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டாபிக்னு ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரியர் அண்ட் கம்யூனிகேஷன் 6 டைம்ஸ் வந்திருக்கு. டெக்னிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒரு வாட்டி, ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒரு வாட்டி, தெரப்பியூட்டிக் கம்யூனிகேஷன் ஒரு வாட்டி. நெக்ஸ்ட் 10th கொஷின் பார்த்தீங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன் ரிலேட்டட் தான். டிஃபைன் ஹெல்த் எஜுகேஷன், வேரியஸ் மெத்தட்ஸ் யூஸ்ட் இன் ஹெல்த் எஜுகேஷன், அப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஹெல்த் எஜுகேஷன், ஸ்டெப்ஸ் இன் பிளானிங் ஆஃப் அ ஹெல்த் எஜுகேஷன் ப்ரோக்ராம், ரோல் ஆஃப் நர்ஸ் இன் ஹெல்த் எஜுகேஷன். ஓவரால் இந்த ஏபிசி கொஷின் பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் வந்திருக்கு. அண்ட் 5 மார்க்ஸ்லேயே பார்த்திங்கன்னா தனியாக பிரின்சிபல்ஸ் கேட்டிருக்காங்க, ரோல் ஆஃப் அ நர்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹெல்த் பிஹேவியர் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன் 5 மார்க்கில் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் டீம் ஒர்க் இன் நர்சிங், டிஸ்கிரைப் த ஹியூமன் ரிலேஷன் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் நர்சிங், அண்ட் தென் ஸ்டேஜஸ் ஆஃப் குரூப் டெவலப்மெண்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் இது 15 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அண்ட் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிலேஷன் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஹியூமன் ரிலேஷன் இன் கான்டெக்ஸ்ட் ஆஃப் நர்சிங் 4 டைம்ஸ் வந்திருக்கு. ஸ்டேஜஸ் ஆஃப் குரூப் டெவலப்மெண்ட் 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸ் டு பி ஃபாலோட் ஃபார் பில்டிங் அப் அ சக்ஸஸ்ஃபுல் டீம் ஒரு வாட்டி 15 மார்க்கில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் டு யூ மீன் பை ஹியூமன் ரிலேஷன்ஷிப் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் செல்ஃப், டிஸ்கஸ் ஆன் குரூப் அண்ட் டீம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபைன் சோஷியல் மீடியா, டிஸ்கஸ் ஆன் டீம் அண்ட் குரூப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஒரு வாட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்பஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்ட் ஒர்க் கேட்டிருக்காங்க. ஹவு டு யூ ஆர்கனைஸ் அ ஃபீல்ட் ட்ரிப் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் அ ஃபீல்ட் ட்ரிப் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீச்சிங் ரிலேட்டடு, டிஃபைன் டீச்சிங் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் டீச்சிங் 5 மார்க்கில் ஒரு வாட்டி வந்திருக்கு. அண்ட் 15 இது எல்லாமே 15 மார்க்கில் வந்திருக்கிறது போக 5 மார்க்ஸ்லேன்றது நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், ஓகேவா. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் டீச்சிங் அண்ட் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் டீச்சிங், ஹவு வில் யூ பிளான் அண்ட் ஆர்கனைஸ் அ ஒர்க் ஷாப் இன் அ நர்சிங் காலேஜ், இது எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி 15 மார்க்கில் வந்திருக்கு. அண்ட் ஒர்க் ஷாப் வந்து 5 மார்க்ஸில் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் ப்ராசஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் டீச்சிங் 15 மார்க்கில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. மேக்ஸிம்ஸ் ஆஃப் டீச்சிங் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிம்ஸ் ஆஃப் டீச்சிங் 3 டைம்ஸ் வந்திருக்கு. இது போக பார்த்தீங்கன்னா டீச்சிங் ரிலேட்டடில் 5 மார்க்ஸில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் மைக்ரோ டீச்சிங் கேட்டிருக்காங்க. அண்ட் இது ஆல்ரெடி 5th 5 மார்க்ஸில் நான் சொல்லியிருப்பேன். எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் 2 டைம்ஸ் வந்திருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அப்ஜெக்டிவ் ஒரு வாட்டி. ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஆஃப் அப்ஜெக்டிவ் வித் எக்ஸாம்பிள் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க 15 மார்க்கில். 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் 3 டைம்ஸ் ஓவரால் வந்திருக்கு. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ், ஃபேஸஸ், பர்பஸஸ், ஸ்டேஜஸ், பேரியர்ஸ் ஆஃப் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எல்லா டாப்பிக்குமே 15 மார்க்லேயும் வந்திருக்கு, 5 மார்க்ஸ்லேயும் வந்திருக்கு தனித்தனியாக. நெக்ஸ்ட்டு ஜொஹாரி விண்டோ மாடல் 15 மார்க்கில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மாஸ் மீடியா
டெஃபனிஷன் மாஸ் மீடியா பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்லேயே 5 டைம்ஸ் வந்திருக்கு. பட் 15 மார்க்கில் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. 15 மார்க்கில் 2 வாட்டி வந்திருக்கு. எப்படிலாம் வந்திருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக டிஃபைன், கிளாஸிஃபை, advantage and disadvantage, different methods and media which can be used in delivery of an health education வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா standardized test, characteristics of a standardized test, principles to be kept in mind before evaluation. ஆக்சுவலி எவாலுவேஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பட் இந்த மாதிரி சப்டிவிஷன்ஸில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 15 மார்க் பார்த்தீங்கன்னா டிஃபைன் லேர்னிங், பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் கேட்டிருக்காங்க. இது போக இன்னொரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அது ஆல்ரெடி 5 மார்க்ஸை கேட்டிருந்ததுனால நான் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் ஒரு வாட்டி வந்திருக்கு. இது போக கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ லேர்னிங் ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. பிரின்சிபல்ஸ் டு பி ஃபாலோட் இன் செலெக்ஷன் ஆஃப் அ லேர்னிங் ப்ராசஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. இதோட எல்லா 15 மார்க்ஸுமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரேட்டிங் ஸ்கேல் 3 டைம்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வாட்டி, ஓவர்ஹெட் ப்ராஜெக்டர் 2 வாட்டி, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஒரு வாட்டி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இன் இந்தியா ஒரு வாட்டி, குரூப் டைனமிக்ஸ் 5 டைம்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ யூனிட் பிளானிங் அண்ட் யூனிட் பிளானிங் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ரோல் பிளே 3 டைம்ஸ், மாஸ்டர் ரொட்டேஷன் பிளான் 3 டைம்ஸ், காக்னேட்டிவ் டொமைன் 2 வாட்டி, யூசேஜ் ஆஃப் ரைட்டிங் போர்டு ஒரு வாட்டி, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் 2 வாட்டி, ரோல் ஆஃப் டீச்சர் இன் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் ஒரு வாட்டி, நெக்ஸ்ட்டு செமினார் ஒரு வாட்டி, ஐடியலிசம் 4 வாட்டி, சிம்போசியம் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் சைமுலேஷன் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் சிம்போசியம் அண்ட் சைமுலேஷன் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ஒரு வாட்டி வந்திருக்கு. மல்டிபிள் சாய்ஸ் ஐட்டம்ஸ் ஒரு வாட்டி வந்திருக்கு. எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஐஇசி 2 வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன் ஆஃப் எஸ்ஏ கொஷின் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஆஸ்கி 2 வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டீம் ஒர்க் ஒரு வாட்டி, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் குரூப் டிஸ்கஷன் ஒரு வாட்டி, டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு வாட்டி, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ஒரு வாட்டி, ஃப்ளாஷ் கார்டு ஒரு வாட்டி, எல்சிடி ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் நர்சிங் ஒரு வாட்டி, கம்ப்யூட்டர் அசிஸ்டட் நர்சிங் ஒரு வாட்டி, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு வாட்டி, சோஷியல் ட்ராமா ஒரு வாட்டி, ஸ்டெப்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் ஒரு வாட்டி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் ப்ராஜெக்ட் மெத்தட் ஒரு வாட்டி, எக்ஸ்டென்ஷாலிசம் ஒரு வாட்டி, செக்லிஸ்ட் ஒரு வாட்டி, சாட்ஸ் 1 டைம், ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங் 2 டைம்ஸ், மோட்டிவேஷன் 2 டைம்ஸ், குரூப் அண்ட் டீம் நர்சிங் ஒரு வாட்டி, நேச்சுரலிசம் ஒரு வாட்டி, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் அ இண்டிவிஜுவல் அண்ட் குரூப் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட எல்லா 5 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் வீடியோ மேக் பண்ணணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ரிசர்ச்சுக்கு தான் ஈஸி மெத்தடில் எப்படி படிக்கலான்றத டிப்ஸ் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.